நீங்க டிஜிட்டலா தானே சார் மெயின்டைன் பண்றீங்க. நீங்க எல்லாத்தையும் பேப்பர்ல வச்சு எழுதிட்டு இல்லையே, எல்லாத்தையும் டிஜிட்டலா தான் நீங்க மெயின்டைன் பண்றீங்க. அதை நீங்க டிஜிட்டலா வெளியிடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? மக்கள் கேட்டாக்க நீங்க கொடுத்து தானே ஆகணும். அது ஒரு பப்ளிக்கா டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டிய டேட்டா தானே. அதை ஏன் நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க? என்கிட்ட இருக்க பணத்தை பூரா திருடிட்டீங்க, என்கிட்ட இருக்க சுயமரியாதையை திருடிட்டீங்க, என்னுடைய பேச்சுரிமையை திருடிட்டீங்க, என்கிட்ட இன்னைக்கு கடன் தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு நிலைமையில என்னை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டீங்க. இந்த நிலைமையில வாக்கு மட்டும்தான் என்கிட்ட இருந்துச்சு. அந்த வாக்கை உனக்கு எதிரா உன்னை ஆட்சியில இருந்து தூக்குறதுக்காக ஸ்ட்ராங்கா இந்தியர்களாகிய நாங்க செலுத்தி இருக்கோம். அதையும் நீ திருடி எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா இந்த அரசாங்கம் பார்த்துக்கும், இந்த அரசாங்கத்தினுடைய பல்வேறு டிபார்ட்மெண்ட் பார்த்துக்குங்கிற நம்பிக்கையில தான் நம்ம எல்லாரும் தூங்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொன்னா மக்களுக்கு எதிராக மாறிடுச்சு. இன்னைக்கு நீங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போங்க, ஒரு கோர்ட்டுக்கு போங்க, ஒரு சாதாரண ஒரு பணம் இல்லாத ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு இது எனக்காக வேலை செய்யும். ஸோ அங்கேயே நம்ம ஜனநாயகத்தை இழந்துட்டோம். அதையும் மீறி லாஸ்டா நம்ம என்ன நம்பிக்கை இருந்துச்சு? எனக்கு நீ பண்ற பெட்ரோல் டீசல் விலை உயர்வு பிடிக்கல, நீ பண்ற ஜிஎஸ்டி பிடிக்கல, நீ பண்ற அராஜகம் பிடிக்கல, அப்போ நான் ஓட்டு போட்டு மாத்திருவேன் அப்படிங்கிற ஏழைகளின் ஆயுதமாக இருந்த இந்த வாக்குரிமை, அந்த வாக்குரிமையே இன்னைக்கு நீ திருடிட்ட அப்படின்னு சொன்னா வீட்டு நம்பர் 0, வீட்டு நம்பர் ஹேஷ்டேக், வீட்டு நம்பர் ஹைஃபனு இப்படி எல்லாம் இருக்கிறத அனுமதிச்ச எலெக்ஷன் கமிஷன் ஏன் பீகார்ல மட்டும் உங்க அப்பாவோட சர்டிபிகேட்டை கொண்டு வா, 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் எங்க, உன்னுடைய பிறப்பு சான்றிதழ் எங்க, இப்படின்னு இவ்வளவு கேள்விகள் யாரு ஓட்டர் ஐடி வச்சிட்டு இருக்காங்களோ அவங்க கிட்ட ஏன் கேக்குது அப்படிங்கறதான் கேள்வி. ஓட்டர் ஐடியே இல்லாதவங்க கிட்ட நீங்க ஏதோ ஆதாரங்கள் வாங்கிட்டு அவங்க ஓட்டர் ஐடி கொடுக்கறது தான் உங்க வேலை. ஆனா ஓட்டர் ஐடி வச்சிருக்கவங்க கிட்ட இப்படி தேவையில்லாத விஷயங்களை நீங்க ஏன் கேக்குறீங்க? காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது ஈவன் பேலட்ல ஓட்டு போட்ட காலத்துல கூட இந்தியா முழுக்க ஒரே நாள்ல தேர்தல் நடந்துச்சு. அப்படி காங்கிரஸ் அரசாங்கம் அவ்வளவு வைப்ரண்டா வேலை செஞ்சுச்சு. இவங்க 7 கட்டமா தேர்தல் நடத்துறாங்க. 7 கட்டமா தேர்தல் நடத்தி ஒவ்வொரு கட்ட தேர்தலையும் பாத்தீங்கன்னா அன்னைக்கு ராத்திரி இவ்வளவு பேர் வாக்களிச்சிருக்காங்கன்னு நீங்க ஒரு நம்பர் கொடுக்குறீங்க. அந்த லாஸ்ட் மினிட்ல இவ்வளோ பேர் அதிகமா ஓட்டு போட்டதா இவங்க சொல்றாங்க. அதோடைய சிசிடிவி எங்க அப்படின்னு சொல்லி கேட்டா தரமாட்டுறாங்க. ராகுல் காந்தி மாதிரியான ரொம்ப பவர்ஃபுல்லான, ரொம்ப புத்திசாலித்தனமான, மிகவும் துரிதமான ஒரு அரசியல் தலைவரை இந்தியாவில் எங்கேயுமே பார்க்க முடியாது. உலகத்திலேயே யாருமே நீங்க காமிக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தலைவரை எதுக்கு எடுத்தாலும் அவரை எதனா ஒன்ன சொல்லிக்கிட்டே இருக்கிறது, அப்படி ஒரு நரேட்டிவை செட் பண்றது, ஃபேக் ஐடிஸை வச்சுட்டு சும்மானாலும் எப்படி பப்புன்னு அவரை பத்தி கிரியேட் பண்ணாங்களோ அந்த மாதிரி எதனா ஒன்ன சொல்லிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது அவங்களுடைய பெய்டு அஜெண்டா. இவிஎம்ல தான் ஃப்ராட் பண்ணிட்டாங்க. பயங்கர அல்ட்ரா டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி இவிஎம்குள்ள ஒரு சிப்பை வச்சு வெளியே எங்க இருந்தோ அதை டைரக்ட் பண்ணி அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா ஓட்டு போடுற மாதிரி பயங்கர ஹைடெக்கா பண்ணிருப்பாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா இங்க பரிதாபம் பார்த்தா நம்ம பிஜேபி அறத பழைய காலத்துல இருக்கக்கூடிய மாதிரி போலியா வாக்காளர்களை சேர்க்கிறது, சிசிடிவி எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கள்ள ஓட்டு போடுறது, டிக்ளேர் பண்ற அன்னைக்கு 60-65% தான் இவிஎம்ல சார்ஜ் இருக்கும். பார்த்தா 99% சார்ஜ் இருக்கு. எப்படா 99% சார்ஜ் இருந்துச்சு? அப்ப நீங்க சார்ஜ் போட்டு. நீர்த்திரை நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவினுடைய எதிர்க்கட்சியான காங்கிரஸ், அதனுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவில் ஓட்டுகள் திருடப்படுது அப்படின்னு சில நாட்களுக்கு முன்னதாகவே பல பிரஸ் மீட்கள்லையும் சொல்லிக்கிட்டு வந்தாரு. இப்போ அந்த நிலையில நேற்று டெல்லியில நடந்த ஒரு பிரஸ் மீட்ல ரொம்ப பகிரங்கமா அதனுடைய தகவல்களை எல்லாத்தையும் வெளிப்படையா பிரசன்ட் பண்ணியிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு தொகுதியில மட்டும், மகாதேவபுரா அப்படிங்கிற ஒரு தொகுதியில மட்டும் கிட்டத்தட்ட 1,00,000 வாக்குகள் மேல போலியா போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது குறித்து நம்முடைய பேசுவதற்காக காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒயிட் டிஷர்ட் மூவ்மெண்ட் அந்த இயக்கத்திலிருந்து சுபத்ரா தேவி அவர்கள் நம்முடைய இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மேம், இப்போ பார்த்தீங்கன்னா 1,00,000 வாக்குகள் மேலே போலியாக போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் கிட்டத்தட்ட 1 hour மேலே அந்த தகவல்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி அவர்கள். எப்படி பார்க்குறீங்க இது? மொத்த இந்தியாவுக்குமே இதை விட ஷாக்கிங்கான ஒரு விஷயம் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. இந்தியாவே அப்படியே ஸ்தம்பிச்சு போகக்கூடிய ஒரு விஷயத்த தலைவர் ராகுல் காந்தியும் அவருடைய டீமும் ரொம்ப அருமையா டீட்டெயில்டா ஒர்க் பண்ணிட்டு எடுத்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா மக்களுக்கே தெரியும், என்னடா நம்ம இவ்வளோலாம் இவங்களுக்கு ஓட்டு போடலையே, இவங்க இப்படிலாம் ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இல்லையே. தேர்தல் முடிவுகள் அறிவிக்கிற அன்னைக்கு டிவி முன்னாடி உட்கார்ந்துருந்த எல்லாருமே காங்கிரஸ் தான் வின் பண்ணும் அப்படின்னு நம்பிட்டு இருந்தோம். ஸோ எவ்வளவோ ஆர்டினரி பீப்புள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நாங்கள் அப்படி தான் மேடம் நினச்சிட்டு இருந்தோம், ராகுல் வந்துருவார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஓட்டு போட்டவங்களுக்கு தெரியுது, நம்ம போடாத ஓட்டுக்கள் ரிசல்ட்டாக வந்திருக்கு அப்படின்னு தெரியுது.
ஸோ இதை வந்து நிறைய சிவில் சொசைட்டியில் இருக்கவங்களுமே டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி அவங்க வந்து தேர்தல் ஆணையம் கொடுத்த தகவல்கள்லேயே இவ்வளவு தூரம் வந்து டிஸ்கிரிபன்சிஸ் இருக்குது, அவங்க கொடுத்த தகவல்களுக்குள்ளேயே வந்து சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு நிறையா சொல்லியிருந்தாங்க. ஆனால் டீட்டெயில்டாக 6 மாதமாக ஒரு 40 பேர் கொண்ட குழு உட்காந்து ஒவ்வொரு ஓட்டர் ஐடியாக எடுத்து அதை வந்து அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுடைய பிரதமர் பொசிஷனில் உட்கார்ந்துருக்கிறவர் பிரதமர் இல்லை அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயம். ஸோ வந்து இவ்வளோ நாளும் பிரதமர் மோடின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இனிமே நமக்கு தெரியும் அவர் பிரதமர் இல்லை, அவர் ஒரு போலியாக அங்கே உட்கார வச்சிருக்கப்பட்டிருக்கிறவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் போது அவர் கொண்டு வந்த சட்டங்களாக இருக்கட்டும், அவரால் ஆளப்படக்கூடிய லாஸ்ட் 1 இயர் நம்மளுடைய லைஃபாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம பார்க்கக்கூடிய பார்வையே மாறிடும்ல. இப்போ தேர்தல் ஆணையம் பிஜேபியோட சேர்ந்து தான் இந்த வேலையை பார்த்துருக்கு அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இது ஈசியோட குறைபாடாக மட்டும் இருக்கலாம் இல்லையா? ஏன் பிஜேபியும் இதில் வந்து சம்மந்தப்பட்டிருக்குன்னு நம்ம எடுத்துக்கணும்? ஒருவேளை அவங்களோட கவனக்குறைவு, இல்லை அவங்களோட மெத்தனை போக்கு, இல்லை அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? ஏன்னா ஃபேவரபிளாக அவங்களுக்கு வந்திருக்கு இல்லையா? ஸோ வந்து ஈசி வந்து கிளரிக்கல் மிஸ்டேக் விட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே. ஆனால் அந்த கிளரிக்கல் மிஸ்டேக் வந்து பிஜேபிக்கு சாதகமாக இருக்கிறதுனால நம்ம பிஜேபியோட சேர்ந்து அதை பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மேலும் வந்து பிஜேபியுடைய நிறைய ஹேட் ஸ்பீச், நிறைய வெறுப்பு பேச்சுகள் வந்து ஐபிசி படியும் அது வந்து தண்டிக்கப்படக்கூடிய குற்றம், ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்புள் ஆக்ட் படியும் அது வந்து தண்டிக்கப்படக்கூடிய குற்றம். அது எதுக்குமே வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து செவிசாய்க்கலை. நம்ம எவ்வளவோ புகார்கள் வந்து இந்தியா முழுக்க வந்து ஆயிரக்கணக்கான புகார்கள் வந்து ஆங்காங்கே வந்து எதிர்கட்சி சார்பிலையும் பல கட்சிகள் சார்பிலையும் மக்கள் சார்பிலுமே வந்து நிறையா புகார்கள் வந்து ரைஸ் பண்ணுது. இது எதையுமே வந்து அவங்க கண்டுக்கவே இல்லை. ஸோ அவங்களுடைய முடிவுகள் எல்லாமே பிஜேபி ஆட்சி அமைக்கிறதுக்கு சாதகமாக இருக்கிறதுனால தான் நம்ம வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணுறாங்கன்னு சொல்கிறோம். இப்போ பீகாரில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர்னு சொல்லப்படக்கூடிய சிறப்பு தேர்தல் வாக்காளர் திருத்தம் வந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ அங்கே என்ன பார்க்குறாங்கன்னா, உங்கள் அப்பா எங்கே பிறந்தாங்க, உங்கள் அப்பாவோட பேர் என்ன அப்படின்ற அந்த தரவுகள் எல்லாம் ஈசி வந்து சேகரிச்சுட்டு இருக்கு. இப்போ அதே ஈசி வந்து இந்த தரவுகளில் வந்து அப்பாவோட பேர் வந்து XXYY, வீட்டு நம்பர் வந்து 0 அப்படின்னு போடப்பட்டிருக்கிறதா அந்த தரவுகளில் வந்து ராகுல் காந்தி வெளிப்படுத்தியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? இதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் அவங்க பிஜேபியோட சேர்ந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த இடத்துல வந்து வீட்டு நம்பர் 0, வீட்டு நம்பர் வந்து ஹேஷ்டேகு, வீட்டு நம்பர் வந்து ஹைஃபனு, இப்படியெல்லாம் இருக்கிறத வந்து அனுமதிச்ச எலெக்ஷன் கமிஷன் ஏன் வந்து பீகாரில் மட்டும் உங்கள் அப்பாவோட சர்டிஃபிகேட்டை கொண்டு வா, உங்கள் தாத்தாவோட எங்கே பிறந்தாரு, நீ படித்த 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் எங்கே, உன்னுடைய பிறப்பு சான்றிதழ் எங்கே, இப்படின்னு இவ்வளவு கேள்விகள் வந்து யார் ஓட்டர் ஐடி வச்சுட்டு இருக்காங்களோ அவங்க கிட்ட ஏன் கேட்குது அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓட்டர் ஐடியே இல்லாதவங்க கிட்ட நீங்கள் ஏதோ ஆதாரங்கள் வாங்கிட்டு அவங்களுக்கு ஓட்டர் ஐடி கொடுக்கறது தான் உங்கள் வேலை. ஆனால் ஓட்டர் ஐடி வச்சிருக்கவங்க கிட்ட இப்படி தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் ஏன் கேட்குறீங்க அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து முடிவு பண்ணுறோம் இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ ஈசி தான் வந்து அந்த 7 அடியில் இருக்கிற அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ராகுல் காந்தி அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்களுக்கு தெரியாமல கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை நம்ம இது கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரிய வரும் அப்படின்றது தெரியாமலா கொடுத்துருப்பாங்க? தெரிஞ்சு கொடுத்துருக்காங்க. நல்ல கேள்வி. இப்போ வந்து அவங்க ஈசி வந்து இந்த தகவல்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை நம்ம என்ன கேட்டோம்னா எலக்ட்ரானிக் டேட்டாவாக கேட்டோம். அப்போ எலக்ட்ரானிக் டேட்டாவாக அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம சிஸ்டமில் ஒரு சில நாட்களில் ஒரு சில மணி நேரங்களில் நம்ம இந்த தகவல்கள்லாம் எப்போவோ எடுத்து நிரூபிச்சிருப்போம். இந்தியா முழுக்கவே இந்த தகவல்களை எடுத்து நம்ம நிரூபிச்சிருப்போம் இல்லையா? அப்போ அதை செய்யறதை தடுத்து அவங்க ஏன் வந்து கிலோ கணக்கில் வந்து இந்த மாதிரி பேப்பர்ஸாக ஏன் கொடுக்குறாங்க? அது மட்டும் கிடையாது, அந்த பேப்பர்ஸோட குவாலிட்டி, அந்த டேட்டாவோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி டிஜிட்டைஸ் கூட பண்ண முடியாது. அந்த மாதிரி வந்து அவங்க ரொம்ப தந்திரமாக கொடுக்குறதா நினச்சிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ்காரங்களை பற்றி அவங்க சரியாக புரிஞ்சுக்கல. இவ்வளோ தூரம் நம்ம வந்து மெட்டிகுலஸாக இறங்கி அதுவே பழியாக வந்து அந்த வேலையை பண்ணுவோம் அப்படின்னு அவங்க நினைக்கவே இல்லை. அதாவது வந்து தலைவர் ராகுல் காந்தி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க, ஒரு வாக்காளர் பற்றின டீட்டெயில்ஸ் ஒரு பேப்பரில் இருக்குன்னா அந்த ஃபோட்டோ வேறு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் அந்த லட்சக்கணக்கான மற்ற பேப்பர்ஸை ரெஃபர் பண்ணணும். அது எவ்வளோ பெரிய வேலை பாருங்கள். கண் என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். அவ்வளோ தூரம் பல நாட்கள் வந்து இரவும் பகலும் செலவு பண்ணி வாலண்டியர்ஸ் வந்து இதை பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான டீம் காங்கிரஸ் கிட்ட இருக்குது அப்படின்னு அவங்க நினச்சே பார்க்கல. அவங்க நினச்சிக்கிட்டாங்க இந்த மாதிரி கொடுத்தனா இவங்க வந்து இதெல்லாம் ஒன்றும் பார்க்க முடியாமல் அவங்க அப்படியே விட்டுருவாங்க அப்படின்னு நினச்சாங்க. இதை வந்து
ஈஸியாக அவங்களால பண்ண முடிகிற ஒரு ஃபார்மேட்டில் கொடுக்காம இருந்தாலே தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. பாவம். அப்போ காங்கிரஸால இதை பண்ண முடியாதுன்றதுனால தான் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நிச்சயமாக அவங்க கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ஆனால் இன்னொரு பேசுபொருள் என்ன இருக்குது அப்படின்னா, காங்கிரஸோ அல்லது ராகுல் காந்தி அவர்களோ மிகவும் வந்து ஸ்லோவாக வந்து போயிட்டு இருக்காங்க, இன்னும் வந்து ஸ்ட்ராங்காக வந்து அடிக்க ஆரம்பிக்கல அப்படின்ற ஒரு பேசுபொருளும் இருந்துச்சு. இப்போ இது வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்கிறது வந்து எப்படி மக்களிடையே ஒரு பேசுபொருளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து அவங்களே பண்ணக்கூடிய நரேட்டிவ் தான். யாருமே வந்து ஒரு 4000 கிலோமீட்டர் இன்னைக்கு தேதிக்கு 4000 கிலோமீட்டர் நடந்த ஒரு அரசியல்வாதி என்கிட்ட காமிங்க. ராகுல் காந்தி மாதிரியான ரொம்ப பவர்ஃபுல்லான, ஒரு ரொம்ப புத்திசாலித்தனமான, மிகவும் துரிதமான ஒரு அரசியல் தலைவரை வந்து இந்தியாவில் எங்கேயுமே பார்க்க முடியாது. உலகத்திலேயே யாருமே நீங்கள் காமிக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தலைவரை வந்து எதுக்கு எடுத்தாலும் அவரை எதனா ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறது, அப்படி ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறது, ஃபேக் ஐடிஸை வச்சுட்டு சும்மானாலும் வந்து எப்படி பப்புன்னு அவரை பற்றி கிரியேட் பண்ணாங்களோ அந்த மாதிரி எதனா ஒன்று வந்து சொல்லிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய பெய்டு அஜெண்டா. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்களுடைய அரசியல் முடிவு வந்து ராகுல் காந்தியால் தான் நடக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் ஒரு ஃபேக்காக அவங்க வந்து தொடர்ந்து க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதை வந்து ஒரு சில மக்கள் நம்பி இருக்கலாம் ஆரம்பத்தில். பட் இப்போ ஓரளவுக்கு மக்கள் நல்லாவே தெளிஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லாமல் வந்து இத்தனை கோடி பேர் வந்து ராகுல் காந்திக்கு வந்து ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. அவர் பிரதமர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. இந்த ஓட்டே வந்து அதுக்கான ப்ரூஃப். ஸோ இவ்வளோ பேர் ஓட்டு போட்டதுனால தான் அவங்க இவ்வளோ கள்ள ஓட்டு போட்டு வந்து ஜெயிச்சதாக காமிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாயிருக்காங்க. இப்போ 2019 பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களே போய் ஓட்டு போட்டாங்க. ஆனால் இப்போது மக்கள் வந்து ராகுல் காந்திக்கு ஓட்டு போட்டாங்க, இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறதுனால தான் அவங்க இவ்வளோ ஃப்ராடு பண்ணி வந்திருக்க முடிஞ்சுது. அவ்வளோ ஃப்ராடு பண்ண அப்புறமா அவங்களால தனி மெஜாரிட்டி வர முடியல. அப்போது அவங்க எவ்வளவு மோசமாக இந்த தேர்தலில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அவங்களுடைய ஆக்சுவல் கவுண்ட் எவ்வளவு மோசமாக இருந்தால் இவ்வளோ வந்து ஃப்ராடு பண்ணியும் அவங்க வந்து தனி மெஜாரிட்டி வர முடியல அப்படின்னு பார்க்கலாம். அதாவது 1,00,000 போலி வாக்காளர்களை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ தலைவர் ராகுல் காந்தி ப்ரூவ் பண்ணியிருக்குது. என்ன அப்படின்னா, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிஸ் பார்த்தீங்கன்னா 4123 அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிஸ் இருக்குது. அதாவது சட்டமன்ற தொகுதி 4123 இருக்குது. அதில் ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை எடுத்து நம்ம வந்து திரும்ப பார்க்கும்போது, அதாவது ஓட்டர் லிஸ்ட்டை எடுத்து அதை ரிவைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் மட்டுமே நம்மளால் 1,00,000க்கும் மேற்பட்ட போலி வாக்காளர்களை கண்டுபிடிக்க முடிகிறது என்றால் இவங்க எந்த ஸ்கேலில் வந்து இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். கர்நாடக மாநிலத்தில் பெங்களூர்ல அதுலயும் வந்து குறிப்பா சொல்ல போனா மகாதேவபுரான்ற ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதி. இப்ப தேர்தல் ஆணையம் வந்து இந்த மாதிரியான முறைகேட்டில் ஈடுபடுது, போலியான வாக்காளர்களுக்கு வந்து அனுமதி கொடுக்குது அப்படின்றத பாக்குறோம். ஆனா தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு இது வரைக்கும் கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பக்க சார்பு இல்லாம இருக்கணும், யாருக்கும் ஃபேவரபிளா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எக்ஸ்போஸ் ஆயிருக்கிறத மக்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை இழக்கும் விதமா இருக்காதா? மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம ஜனநாயகத்தையே இழந்துட்டோம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து என்ன நம்பிக்கிட்டு இருந்தோம், நமக்கான ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு நமக்கு சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. எனக்கு ஒரு பிரச்சனைனா பார்க்குறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, என்னுடைய நீதிமன்றங்கள் இருக்குது, என்னுடைய தேர்தல் ஆணையம் இருக்குது, எனக்கான கல்வியை சொல்லிக் கொடுக்கறதுக்கு அரசாங்கத்தில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, கல்விக்கான ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, மருத்துவத்துக்கான ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்துட்டு நம்ம சமத்துவமாகவும் சுதந்திரமாகவும் இந்த நாட்டில் வாழ்றதுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்கிறதுக்கு இவங்க இருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்மளாம் தூங்கிட்டு இருக்கோம். எனக்கு ஏதாவது ஒன்றுனா இந்த அரசாங்கம் பார்த்துக்கும், இந்த அரசாங்கத்தினுடைய பல்வேறு டிபார்ட்மெண்ட் பார்த்துக்குங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம எல்லாரும் தூங்கிட்டு இருக்கோம். இப்போது இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா வந்து மக்களுக்கு எதிராக மாறிடுச்சு இல்லையா? இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போங்க, ஒரு கோர்ட்டுக்கு போங்க, ஒரு சாதாரண ஒரு பணம் இல்லாத ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குது இது வந்து எனக்காக வேலை செய்யணும். ஸோ அங்கேயே நம்ம ஜனநாயகத்தை இழந்துட்டோம். அதையும் மீறி லாஸ்ட்டாக வந்து நம்ம என்ன நம்பிக்கை இருந்துச்சு, எனக்கு நீ பண்ணுற பெட்ரோல் டீசல் விலை உயர்வு பிடிக்கல, நீ பண்ணுற ஜிஎஸ்டி பிடிக்கல, நீ பண்ணுற அராஜகம் பிடிக்கல, அப்போது நான் உன்னை ஓட்டு போட்டு மாற்றிடுவேன் அப்படிங்கிற ஏழைகளின் ஆயுதமாக இருந்த இந்த வாக்குரிமை, அந்த வாக்குரிமையே இன்றைக்கி நீ வந்து திருடிட்ட அப்படின்னு சொன்னால் எனக்கு எதுவுமே இல்லையே. இன்றைக்கி ஒரு இந்தியருக்கு இந்திய நாட்டில் எதுவுமே இல்லை. என்ன இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். எதுவுமே இல்லை. என்கிட்ட இருக்க பணத்தை பூரா திருடிட்டீங்க, என்கிட்ட இருக்க சுயமரியாதையை திருடிட்டீங்க, என்னுடைய பேச்சுரிமையை திருடிட்டீங்க, என்கிட்ட வந்து இன்றைக்கி கடன் தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் என்னை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டீங்க. இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு பென்ஷன் கிடையாது, ஒரு பணி பாதுகாப்பு கிடையாது, எதுவுமே எனக்கு கிடையாது. இந்த நிலைமையில் வாக்கு மட்டும்தான் என்கிட்ட இருந்துச்சு. அந்த வாக்கை உனக்கு எதிராக ஒன்றை வந்து ஆட்சியிலேருந்து தூக்குறதுக்காக ஸ்ட்ராங்காக இந்தியர்களாகிய நாங்கள் செலுத்தியிருக்கோம்.
அதையும் நீ திருடி பின்கதவு வழியா வந்து பிரதமர் நாற்காலியில உட்கார்ந்துருக்க அப்படின்னு சொன்னா இனிமே இந்தியர்களுக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லாத ஒரு நிலைக்கு நம்ம போகும்போதுதான் ஒரு புரட்சி வரும். அந்த புரட்சி அஹிம்சை வழியாக இருக்கணும் அப்படின்னு தான் காங்கிரஸ் ஆசைப்படுது. அஹிம்சை வழியில நம்ம எல்லாருமே ஒன்றிணைந்து நம்ம போட்ட வாக்கு எங்கே, நான் போட்ட வாக்கு எங்கே, நான் யாருக்கு வாக்கு போட்டேனோ அவங்க ஏன் ஆட்சியில இல்லை அப்படிங்கிற கேள்வியை நம்ம எல்லாரும் ஒத்த குரல்ல இன்னைக்கு கேட்கணும். இப்போ ராகுல் காந்தி அவர்கள் வெளியிட்ட அந்த தகவல்களை ஒரு 5 பிரிவா வந்து பிரிச்சிருக்காங்க. ஆமா, டூப்ளிகேட்ஸ் ஓட்டர்ஸ், ஃபேக் இன்வாலிட் அட்ரஸ், அப்புறம் பல்க் ஓட்டர்ஸ். இதுல வந்து ஒரே ஒரு அறையில மட்டும் கிட்டத்தட்ட 80 வாக்காளர்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆமா, அதுல அந்த 80ல 8 பேராட்ட அங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஆக்சுவலா போய் பார்த்தோம்னு சொன்னா ஒருத்தர் கூட அங்க இல்ல. காங்கிரஸ்ல இருந்து போய் பார்த்திருக்காங்க. ஆமா, இது எல்லாமே வந்து நம்ம டீம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்தோன்னா அதான் தெரியுது அங்கே எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு. ஒரு இடத்துல வந்து 48 பேர், ஒரு இடத்துல வந்து 68 பேர், ஒரு இடத்துல வந்து 80 பேர். ஒரு பூத்து அப்படிங்கிறதே ஒரு 1000 ஓட்டு தாங்க இருக்கும். அந்த ஒரு பூத்துல வந்து இருக்கிற 1000 ஓட்டுல நீங்க 80, 60, 40ன்னு சொல்லிட்டு ஒரே வீட்டுல நீங்க வந்து கணக்கு எழுதி வச்சீங்கன்னா நீங்க எவ்வளவு டெஸ்பரேட்டா நீங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக எந்த எல்லைக்கு நீங்க போயிருக்கீங்க அப்படின்னு பாருங்க. அதாவது நீங்க வந்து ஏதோ ஒரு ஏஜென்சி கிட்டயோ ஏதோ கொடுத்து இந்த மாதிரி போலியா தயாரிக்க சொல்லியிருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா அவசரத்துல அவங்க வந்து அப்பாவோட பேரு இப்படி கைக்கு வந்த அந்த எழுத்துக்கள் பார்த்தோன்னா கீபோர்ட்ல கைக்கு வந்ததை தட்டின மாதிரி தெரியுது. நம்பர், அதாவது டோர் நம்பர் வந்து 0 அப்படின்னு போட்டிருக்காங்க, ஹேஷ்டேக்னு போட்டிருக்காங்க, ஹைஃபன்னு போட்டிருக்காங்க, ABXYZ அப்படின்னு எல்லாம் அவங்க போட்டிருக்காங்க. அப்படின்னு சொன்னா அவங்க வந்து ஒரு அவசர கதியில இதெல்லாம் யார் பாப்பா, இதெல்லாம் யாரு செக் பண்ணுவா, எலெக்ஷன் கமிஷனே நம்ம கையில இருக்கு, நம்ம என்னத்தை போட்டாலும் அது வந்து சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அவங்க வந்து போட்டிருக்காங்க. சத்தியமா சொல்றேன், போலி வாக்காளர்களை தயாரிச்சவங்க இதை யாராவது திரும்ப எடுத்து பார்ப்பாங்கங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு இதுலதான் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அவ்வளவு தைரியமா பண்ணியிருக்காங்க. முதல் நிலை வாக்காளர் அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்மை கொடுத்து ஓட் பண்ணுவாங்க. அந்த முதல் நிலை வாக்காளரோட வயது பாத்தீங்கன்னா 70 வயசு 80 இருக்கு. ஆமா, இது கேட்கிறப்ப நமக்கே வந்து ஒரு பக்கம் ஆச்சரியமாவும் சிரிப்பாவும் வருது. ஆமா, 33,000 வாக்காளர்களுக்கு மேல வந்து அந்த மாதிரியே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்னன்னா நியூ ஓட்டர்ஸ் வந்து பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு ஒரு பரவலாக இவங்க சோஷியல் மீடியாவில் வேற ஒரு இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நியூ ஓட்டர்ஸுடைய வயசு வந்து 18லேருந்து 25 இருக்குமா, 70, 60ன்னு இருக்குமா. ஸோ வந்து அந்த ஃபார்ம் 6ஐயும் வந்து இவங்க மிஸ்யூஸ் பண்ணி அதுலேயுமே வந்து 2 பேர் அப்படின்னு போட்டு அந்த 2 பேருமே ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு எந்த எல்லையிலையுமே இல்லாத எல்லாத்தையும் மீறின ஒரு நிலையில வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா அந்த என்டையர் எம்பி கான்ஸ்டியூன்சியில் 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்காங்க. அத்தனையிலையும் சேர்த்து பிஜேபி ஜெயிச்சது வெறும் 33,000 வாக்கு வித்தியாசத்தில் தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இந்த போலி வாக்காளர்கள் லிஸ்ட் மட்டுமே 1 லட்சத்திற்கும் மேலே. அப்போது இதை வந்து என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல கிளியரா அங்க எந்த எம்பி உட்கார்ந்துட்டு இருக்காரு, அந்த PC மோகன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு இல்லையா, அவர் இல்லை எம்பி. கிளியரா இந்த டேட்டா படி அவர் இல்லை. ஸோ அப்போ காங்கிரஸ் எம்பி தான் அங்கே இருக்கணும். இந்த மாதிரி இன்னும் எத்தனை இடத்துல அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இது வந்து ஓட் ஃபார் டெமோக்ரஸி அப்படின்னு ஒரு அமைப்பு நம்முடைய MG தேவசகாயம் அவர்கள் முன்னிலையில் ஒரு சின்ன டீம் வந்து இதை ரொம்ப டீட்டெயில்டாக ஆய்வு செஞ்சுருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க 79 MP கான்ஸ்டிடுவன்சியில் இந்த மாதிரி வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க சொன்ன ஒரு MP கான்ஸ்டிடுவன்சி தான் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இவ்வளோ டீட்டெயில்டாக வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கு ஆதாரங்கள் இருக்கா மேம் நீங்கள் சொல்கிறதுக்கு? அந்த 79 ஆதாரம் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த கடைசியாக இத்தனை % வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் ஒரு டேட்டா தராங்கல்ல. தேர்தல் நடந்த அன்னைக்கு தேர்தலே வந்து 7 கட்டமாக நடந்துச்சு, ஒரே கட்டமாக நடக்கலை. இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது ஈவன் பேலட்ல ஓட்டு போட்ட காலத்தில் கூட இந்தியா முழுக்க ஒரே நாளில் தேர்தல் நடந்துச்சு. அப்படி வந்து காங்கிரஸ் அரசாங்கம் அவ்வளோ வைப்ரண்ட்டாக வேலை செஞ்சிச்சு. ஸோ இவங்க 7 கட்டமாக தேர்தல் நடத்துகிறாங்க. 7 கட்டமாக தேர்தல் நடத்தி ஒவ்வொரு கட்ட தேர்தலையும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ராத்திரி வந்து இவ்வளோ பேர் வாக்களிச்சிருக்காங்கன்னு நீங்கள் ஒரு நம்பர் கொடுக்குறீங்க, ஒரு % கொடுக்குறீங்க. ஆக்சுவலாக ஓட்டு எண்ணின பிறகு எவ்வளோ பேர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா அதுலேருந்து ஒரு 3%லேருந்து 7% வரைக்கும் ஜாஸ்தியாக இருக்குது. சராசரியாக பார்த்தாக்க இந்தியா முழுக்க 4.6% மேலே வந்து ஜாஸ்தியாக
போட்டிருக்காங்க. அதாவது நீங்க எலெக்ஷன் கமிஷன் வந்து இத்தனை பேர் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்றதுக்கும் எத்தனை பேர் ஆக்சுவலா ஓட்டு எண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் மட்டுமே 4.5% மேல. இது எத்தனை கோடி வாக்குகள் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுனாக்க 4,65,00,000 வாக்குகளுக்கு மேல வருது. இது எல்லாம் எப்படி கோரிலேட் ஆகுது பாருங்க. அந்த லாஸ்ட் மினிட்ல இவ்வளோ பேர் அதிகமா ஓட்டு போட்டதா இவங்க சொல்றாங்க. அதுடைய சிசிடிவி எங்க அப்படின்னு சொல்லி கேட்டா தரமாட்டுறாங்க நமக்கு. ஸோ நீங்க என்ன சொல்றீங்க? ஓ இல்லை, லாஸ்ட் 1 மணி நேரத்துல அவங்க கியூல அத்தனை பேர் நின்றுட்டு இருந்தாங்க, அதனால வந்து அவங்க அவ்வளோ பேர் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்றீங்க. எப்படி இந்த 4.5 கோடி பேர் லாஸ்ட் 1 மணி நேரத்துல போட்டாங்களாமா அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. சரி, ரைட்டு, நாங்க நம்புறோம். எப்போ நம்புவோம்? நீங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுங்க, நாங்க நம்புறோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படிங்கிறது வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய அப்பாவோட சொத்து கிடையாது, அது இந்திய மக்களுடைய சொத்து. இந்த வாக்காளர் பட்டியல் அப்படிங்கிறதும் எலெக்ஷன் கமிஷனோட அப்பாவோட சொத்து கிடையாது, அதுவும் இந்த நாட்டு மக்களுடைய சொத்து. சம்பளம் வாங்கிட்டு தானே சார் வேலை பார்க்குறீங்க எலெக்ஷன் கமிஷன்ல எல்லாருமே. அப்போ இந்த எல்லா மெக்கானிசமுமே, இந்த என்டையர் இசி அப்படின்னு சொல்றீங்க, அந்த இசிக்கு டெம்பரரியா வேலை பார்க்கறதுக்கு யார் போறாங்க? எங்களுடைய பப்ளிக் செக்டார் பேங்க்ல இருந்து போறாங்க, ஸ்கூல்ஸ்ல காலேஜ்ல வேலை பார்க்கக்கூடிய கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் தானே போறாங்க. யார் எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்குறா? எல்லாமே மக்கள் வரி பணத்துல நாங்க கொடுக்குறோம். அப்போ எங்களுடைய ஊழியர்களாக நீங்க செய்த வேலை யாருக்கு சொந்தம்? மக்களுக்கு தானே சொந்தம். அதை நாங்க எலக்ட்ரானிக்கலா கொடுங்க அப்படின்னு சொன்னா நீங்க கொடுக்கணும்ல. நீங்க டிஜிட்டலா தானே சார் மெயின்டைன் பண்றீங்க. ஓகே, நீங்க எல்லாத்தையும் பேப்பர்ல வச்சு எழுதிட்டு இல்லையே, எல்லாத்தையும் டிஜிட்டலா தான் நீங்க மெயின்டைன் பண்றீங்க. அதை நீங்க டிஜிட்டலா வெளியிடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? மக்கள் கேட்டாக்க நீங்க கொடுத்து தானே ஆகணும். தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழே அது ஒரு பப்ளிக்கா டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டிய டேட்டா தானே, அதை ஏன் நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஸோ வந்து எதிர்கட்சியிலேருந்து கேட்டாலும் கொடுக்கல, வேற எந்த கட்சியிலேருந்து கேட்டாலும் நீங்க கொடுக்கல, மக்கள் கேட்டாலும் கொடுக்கல. கொடுத்துருக்காங்களே உங்களுக்கு வந்து டிஜிட்டலா கொடுக்கல. டிஜிட்டலா தான் நாங்க கேட்கிறோம். அப்ப டிஜிட்டலா கேட்கும் போது நீ கொடுக்கணும்ல. டிஜிட்டலா கொடுக்கலான்னு சொல்லி தகவல் பெறும் உரிமை சட்டத்துல இருக்குதானே, நீங்க இப்ப டிஜிட்டலா கொடுக்கணும் தானே. அப்போ நீங்க அதை கொடுக்கணும், அதை கொடுக்கல. அடுத்தது சிசிடிவி யார் காசுல வாங்கினது? மக்கள் காசுல தானே வாங்கினது. எதுக்கு வாங்கி வச்சிருக்கு சிசிடிவி? ஏன் வந்து ஒவ்வொருத்தர் ஓட்டு போடுறதையும் அந்த என்டையர் எலெக்ஷன் ப்ராசஸ் கியூல நிக்கிறதுல இருந்து அத்தனையும் எதுக்காக விஷுவலா வீடியோ ரெக்கார்ட் பண்றோம்? ஏன்னா அது ஒரு ஆதாரம் அப்படிங்கிறதுனால தானே பண்றோம். நீங்க இப்படியெல்லாம் ஃப்ராட் பண்ணுவீங்க நீங்கன்னு இல்லைங்க, காங்கிரஸ் சைடே யாரும் ஃப்ராடு பண்ணிடக்கூடாது, இந்தியா கூட்டணி சைடே யாரும் ஃப்ராடு பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தானே அந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்றோம். ஜனநாயக முறையில நடக்கணும். டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை வேணும் அப்படிங்கிறதுனால. நீங்க திருடனா இருக்கிறதுனால தானே உங்களுக்கு இருட்டு தேவைப்படுது. நீங்க வந்து நேர்மையா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் வெளிச்சமா வெளிப்படையா டிரான்ஸ்பரன்சியோட பண்ணிட வேண்டியதானே. ஏன் நீங்க வந்து கொடுக்காம நீங்க பத்திரமா வச்சுக்கிறீங்க? ஏன் சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இப்போ நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அதை அழிச்சிடலாம் அப்படின்னு வேற பேசிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க சொல்ற மாதிரி உண்மையிலேயே எல்லாரும் கியூல நின்று அன்னைக்கு வாக்களிச்சாங்கன்னா அதை நீங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் காமிங்க. அப்படி இல்லைன்னா நீங்க அது அத்தனையும் அந்த 4.5 கோடி ஓட்டும் நீங்க வந்து போலியா போட்டீங்க அப்படிங்கிறத நீங்க ஒத்துக்கோங்க. ஓகே, இவ்வளோ போலி வாக்காளர்களை நீங்க சேர்த்துருக்கீங்க. அதுக்கு பிறகு நீங்க என்ன டிக்ளேர் பண்றீங்க? இத்தனை பர்சன்டேஜ் வந்து ஓட்டு போட்டாங்கன்னு சொல்றீங்க. கடைசியில நீங்க ஓட்டு போட்டதா சொல்றதுலயே வந்து பாத்தீங்கன்னா 4.5 கோடி அதிகமா இருக்காங்க. அப்போ இந்த 2 டேட்டா, இதை தவிர நீங்க வந்து ஓட்டு போட்டவங்களோட ஃபுட்டேஜ் தர மாட்டேங்கிறீங்க. இந்த 3ஐயும் சேர்த்தா மக்களாகிய நாங்க கன்க்ளூட் பண்றோம் நீங்க ஏமாத்தி தான் ஜெயிச்சிருக்கீங்கன்னு. அதுல ஒரு அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சில இப்ப நிரூபிக்கவும் செஞ்சாச்சு. இப்போ எலெக்ஷன் கமிஷன் நீங்க நேர்மையா இருந்தா நீங்க என்ன செய்யணும்? நீங்க இது எல்லாத்தையும் திரும்ப மறு ஆய்வு செய்து நீங்க வந்து உண்மையிலேயே சொல்லுங்க யாரு ஜெயிச்சாங்கன்னு இல்லையா. நீங்க வந்து காங்கிரஸ் தோத்து போச்சுன்னே நீங்க சொல்லுங்க சார். ஆனால் நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக சரியான டேட்டாவோட சொல்லுங்கள், சரியான சிசிடிவி ஃபுட்டேஜோட எங்களுக்கு காமிங்களேன். ஓகேவா? தேர்தலில் தோற்று போயாச்சு அப்படின்னு சொன்னால் அது மக்களுடைய ஆணை அப்படின்னு சொல்லி தலைவணங்கி ஏற்றுக்கிட்டு எத்தனையோ நூற்றுக்கணக்கான முறை காங்கிரஸ் வந்து வேலை செய்திருக்கு. திரும்ப வந்து நேர்மையாக நாங்கள் வந்து ஆட்சியை பிடிச்சிருக்கோம் இல்லையா. இப்போ நீங்கள் நாங்களே தோற்று போனால் கூட பரவாயில்ல, ஆனால் நீங்கள் அதை ஏன் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வைக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி தான். அதுக்கு ஏன் உங்ககிட்ட இருந்து பதிலே வரமாட்டேங்குது? மக்கள் கேட்குற கேள்விக்கு பதில் வராது மட்டும் இல்லை, பதில் சொல்றதுக்கான ஆளே நீங்கள் இல்லைங்கிற மாதிரி ஏன் நடந்துக்கிறீங்க? நீ கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்றதுன்னு அவசியமே இல்லைங்கிற மாதிரி ஏன் பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தானே பெரிய கேள்வியாக இருக்குது. இப்போ இவிஎம்லேயும் வந்து இந்த மாதிரி வந்து முறைகேடுகள் வந்து நடந்துட்டு இருக்கு.
அப்படின்னு வந்து அதுதான் இப்ப சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது நிறைய பேரு நம்மளுடைய சகோதரி நந்தினி உட்பட இவிஎம் தான் பிரச்சனை, இவிஎம் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா திருப்பி திருப்பி காங்கிரஸ் சைட்ல இருந்து நம்ம என்ன சொல்றோம்னா, இவிஎம்ல பிரச்சனையா இருக்கட்டும், பேலட் பேப்பர்ல பிரச்சனையா இருக்கட்டும், எதுனா இருக்கட்டும், பட் எல்லாமே சேர்த்து எலெக்ஷன் கமிஷன் தான் பிரச்சனை. எலெக்ஷன் கமிஷன் உள்ளிட்ட அத்தனை அரசு எந்திரங்களும் தான் பிஜேபிக்கு துணை போகுது அப்படிங்கறதான் காங்கிரஸ் வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தோம். இதை தவிர நிறைய சிவிக் சொசைட்டில எல்லாரும் கூட சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஸோ இப்போ வந்து நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இவிஎம்ல தான் ஃப்ராடு பண்ணிட்டாங்க, பயங்கர அல்ட்ரா டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி இவிஎம்குள்ள ஒரு சிப்பை வச்சு வெளியே எங்கே இருந்தோ அதை வந்து டைரக்ட் பண்ணி அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஓட்டு போடுற மாதிரி பயங்கர ஹைடெக்காக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் இங்கே பரிதாபம் பார்த்தா நம்ம பிஜேபி வந்து அறத பழைய காலத்தில் இருக்கக்கூடிய மாதிரி இந்த என்னது போலியாக வாக்காளர்களை சேர்க்கறது, கள்ள ஓட்டு போடுறது, சிசிடிவி எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கள்ள ஓட்டு போடுறது, இது எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணுற அன்னைக்கு 60-65% தான் வந்து இவிஎம்ல சார்ஜ் இருக்கும். பார்த்தா 99% சார்ஜ் இருக்குது. எப்படா 99% சார்ஜ் இருந்துச்சு? அப்போ நீங்கள் வந்து சார்ஜ் போட்டு நீங்கள் உட்காந்து ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தீங்களா? ஸ்ட்ராங் ரூம் உள்ளே உட்காந்து ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னு கேட்டால் எலெக்ஷன் கமிஷன் வந்து மௌன விரதத்துக்கு போயிடுது, ஒன்றும் பதில் சொல்ல மாட்டேங்குது. ஸோ இவிஎம் மாதிரி ஏதோ ஹை அல்ட்ரா டெக்கெல்லாம் யூஸ் பண்ணியெல்லாம் இவங்க ஒன்றும் ஃப்ராடு பண்ணல. இவிஎம்மை மாற்றிட்டா எல்லாம் சரியாக போயிருமா? கிடையாது. பேலட் பேப்பரில் ஓட்டு போட்டாலும் இந்த போலி வாக்காளரை என்ன பண்ணுவீங்க? அப்போ இவிஎம் இருக்கிறது இப்போ வேண்டும்ன்றீங்களா? சரி, இவிஎம்மாக இருக்கட்டும், பேலட்டாக இருக்கட்டும், அதில் இல்லை பிரச்சனை. பிரச்சனை ஸ்டேஜாக எலெக்ஷன் கமிஷன் பண்ணியிருக்கு. ஓகேவா? போலியா வாக்காளர்களை சேர்க்கறது. இப்போ தலைவர் ராகுல் காந்தி பேசும்போது கூட சொன்னாங்கன்னா, அடிஷன்ஸ் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன், சப்ட்ராக்ஷன் நான் இன்னும் சொல்லலை. ஸோ இப்போ பீகாரில் பண்ணுறதா சப்ட்ராக்ஷன். இது வந்து போலி வாக்காளர் சேர்க்கை. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரிஜினலாக காங்கிரஸுக்கு அல்லது பிஜேபிக்கு எதிராக வாக்கு செலுத்தக்கூடியவர்களை வந்து வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கிறது. அதுதான் பீகாரில் பண்ணிட்டு இருக்காங்க. 25 நாளில் 60 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்களை அந்த ஒரே ஒரு ஸ்டேட்டில் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. எப்படி? வீடு வீடாக போய் பார்த்தாங்களாமா. எப்படி? 25 நாளில் வீடு வீடாக போய் பார்த்தாங்களாமா. ஸோ இந்த மாதிரி இப்போ அடிஷன் ஒன்று பண்ணுறாங்க போலியா, சப்ட்ராக்ஷன் ஒரிஜினல் வாக்காளர்களை வந்து பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து வாக்கு செலுத்துறதுல சப்ரெஷன் பண்ணுறாங்க. சப்ரெஷன் வந்து நிறைய இடத்துல பண்ணியிருக்கு. அதாவது வாக்கு செலுத்த வரக்கூடியவர்களை வாக்கு செலுத்த வரவிடாமல் துப்பாக்கியை காட்டி மிரட்டுறது, அல்லது வந்து 100 நாள் வேலை திட்டம் வந்து உனக்கு தரமாட்டேன், நீ இன்னைக்கு ஓட்டு போட போனேன்னா நான் உனக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே இருக்கக்கூடிய முதலாளிகளை வச்சு மிரட்டுறது. இது ஒரு சில இடங்கள்ல நடக்குது, எல்லா இடங்களும் நடக்குது. நம்ம பல இடங்கள்ல இந்த மாதிரி நடக்குது. இது எல்லாமே அங்கங்க நமக்கு சாம்பிள்ஸ் வர்றதை பார்த்தோன்னா இது எல்லாமே நடந்திருக்குல்ல, டைப்பாக நடந்திருக்குல்ல. அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்ட்ராங் ரூம்ல இந்த இவிஎம்மோட சார்ஜ் அது இவ்வளோ ஜாஸ்தி இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஆதாரம், சிசிடிவி ஃபுட்டேஜ்க்கான இல்லாமல் இருக்கிறதுக்கான இந்த எல்லா ஆதாரத்தையும் நம்ம வச்சு பார்க்கும்போது மொத்தமாக இந்திய ஜனநாயகம் களவாடப்பட்டிருக்கிறது. ஒரு போலியாக பிரதமர் பொசிஷனில் ஒருத்தர் வந்து உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணுறோம். இப்போ இன்னொரு பேசுபொருள் என்ன ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா, இப்போ காங்கிரஸ் தோத்துடுச்சு, அதனால வந்து இசிஐ வந்து முறைகேடாக செயல்படுது, ஏமாற்று வேலை பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் 40க்கு 40 வந்து காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தும் வந்து ஜெயிச்சிருந்தது நாடாளுமன்ற தேர்தல் அப்போ 2024. அப்போ அந்த இடத்துல வந்து இசிஐ வந்து ஏமாற்று வேலை பண்ணிச்சு. அப்போ ஏமாற்று வேலை பண்ணி தான் இவங்களும் ஜெயிச்சாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இல்லை, ரொம்ப சரியான கேள்வி. ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் பார்த்தோன்னு சொன்னால் தேர்தல் ஆணையம் வந்து எவ்வளோ பேர் வாக்கு செலுத்தியிருக்காங்கன்னு சொல்லி எலெக்ஷன் டேட் அன்னைக்கு கொடுத்ததுக்கும் ஆக்சுவலாக எண்ணின ஓட்டுக்கும் ஒரு பெரிய பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? சராசரியாக அது 4.5% மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது 7% மேலே இருக்குது. ஸோ அந்த 7% வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பிஜேபி அதிக வாக்கு வாங்கின மாதிரி நமக்கு ஒரு தோற்றம் இருக்கு இல்லையா, அதில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. இதை வந்து ஓட் ஃபார் டெமோக்ரஸி அப்படிங்கிற அமைப்பு ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட்டில் இருக்குது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ கடைசியாக 2019 வந்து பிஜேபி வாங்கின ஓட்டு வந்து 4% கூட கிடையாது. ஓகேவா? 4%க்கும் குறைவான வாக்கை தான் பாஜக வந்து தமிழ்நாட்டில் வாங்கியிருக்கு. எப்போ? 2019 2019. ஆனால் 2024 பாஜக வந்து 11% வாக்குக்கு மேலே வாங்கினதா சொல்கிறாங்க இல்லையா? தேர்தல் ஆணையத்தின் கூற்றுப்படி அப்படி சொல்கிறாங்க. அந்த டிஃப்ரென்ஸ் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு தெரியும். ஸோ இந்த 7% ஜாஸ்தியாக போட்டிருக்காங்க இல்லையா, அந்த சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆகாத போட்டிருக்காங்க இல்லையா,
இவங்க வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஓட்டு வந்திருக்கதா சொல்கிறாங்களே, அந்த எக்ஸ்ட்ரா ஓட்டு பர்சன்டேஜும் பிஜேபி வாங்கின எக்ஸ்ட்ரா ஓட்டு பர்சன்டேஜும் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது தான் எம்ஜி தேவசாயன் சார் உடைய டீம் வந்து சொல்லுது. ஸோ இப்போ பிஜேபி எல்லாம் தமிழ்நாட்டில் 2வது இடத்துக்கு வருமா? அதுவும் எப்படி பிஜேபியும் இவங்களும் தனியாக வேற நின்னாங்க, ஏடிஎம்கேவும் தனியாக வேற நின்னாங்க. ஏடிஎம்கேவை டிஃபீட் பண்ணி எல் முருகன், அண்ணாமலை இவங்கெல்லாம் அதிக வாக்கு வாங்கினதா சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இவங்க போட்ட இந்த போலி வாக்காளர்கள் மற்றும் போலி ஓட்டுகளில் இருந்துதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட் வந்து மக்கள் மனமாற்றம் அடைய மாட்டாங்களா? இப்போ சிந்தூர் குறித்து சிந்தூர் இதை பற்றிலாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க, ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி. அது மட்டும் இல்லாமல் மோடி அவர்கள் மீது நல்ல அபிப்பிராயம் வருது மக்கள் கிட்ட, அதனால மனமாற்றம் அடைய தானே செய்வாங்க, அதனால கூட வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. நீங்கள் மனமாற்றம் அடைஞ்சு ஒரு இந்திய குடிமகன் உண்மையிலேயே ஓட்டு போட்டு நீங்கள் ஜெயிச்சிருந்தீங்கன்னா நாங்கள் தலை வணங்குறோம், உங்களுடைய வெற்றிக்கு நாங்கள் தலை வணங்குறோம். நீங்கள் அப்படி வந்து உண்மையிலேயே ஓட்டு வாங்கினீங்கன்னா நீங்கள் ஏன் இப்படி மறைக்கிறீங்க? உங்களுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுக்கறதுக்கு ஏன் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது? உங்களுக்கு ஏன் வந்து என்டையர் வாக்காளர் பட்டியலை இல்லை எலக்ட்ரானிக்காக எங்களுக்கு வந்து ஐ மீன் டிஜிட்டலாக எங்களுக்கு அனுப்புங்கன்னு சொல்கிறோம். டிஜிட்டலாக பப்ளிக்காக வைங்களேன், எல்லாரும் தான் நாங்கள் பார்க்குறோமே, மக்கள் பார்த்துக்கலாம்ல. ஸோ அதில் ஏன் நீங்கள் வந்து தடை பண்ணுறீங்க? நீங்கள் ஏன் இந்த திருட்டுத்தனம் பண்ணுறீங்க? உண்மையிலேயே மக்கள் மனசு மாதிரி உங்களுக்கு ஓட்டு போட்டிருந்தா நீங்கள் வந்து வெளிப்படைத்தன்மையுடன் நீங்கள் எல்லா டேட்டாவையும் முன்னாடி வைக்க வேண்டியதானே? உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே. இப்போ இதே மாதிரி சூழல் இப்போ கர்நாடகாவில் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் நடந்திருக்கிறது வந்து எக்ஸ்போஸ் ஆகியிருக்கு. இப்போ இதே மாதிரி தமிழ்நாட்டில் அல்லது மற்ற மாநிலங்களில் இது போன்ற முறைகேடுகள் நடக்கிறதுக்கு இனிமேல் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இருக்குதானே. இப்போ இந்த 4.5 கோடி ஓட்டு ஜாஸ்தியாக விழுந்திருக்குல்ல, அதுக்கே இன்னும் காணுமே. 4.5 கோடி ஓட்டில் வெறும் 1 லட்சம் ஓட்டு தான் தலைவர் ராகுல் காந்தி வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. மீதி இத்தனையும் யார் பார்ப்பாங்க? பார்க்கணும்ல. ஸோ அதை கரெக்டாக பார்த்தா தானே வந்து யார் வின் பண்ணால் தோத்தாங்க அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ எந்த மாநிலத்தில் எந்த எம்பி கான்ஸ்டுவன்சியில் அதிகமாக ஓட்டு வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஓட்டு விழுந்திருக்கு அண்ட் எங்கெல்லாம் பிஜேபி ஜெயிச்சிருக்கு, இது ரெண்டும் மேட்ச் ஆகுதே, அதனால தானே நாங்கள் சொல்கிறோம். ஸோ வந்து இப்போ தேவசகாயமன் டீம் வந்து சொல்கிற அந்த ஒரு டேட்டா படியும் அண்ட் தலைவர் ராகுல் காந்தி கொடுக்குற டேட்டா படியும், இது ரெண்டுமே எலெக்ஷன் கமிஷனோட டேட்டா தான். நம்ம எதுவும் வித்தியாசமாக வெளியே இருந்து ஒரு டேட்டாவை சொல்லவே இல்லை. எல்லா டேட்டாவுமே 100% எலெக்ஷன் கமிஷன் கொடுக்குற டேட்டா தான். இந்த 2 டேட்டா படியுமே எங்கெல்லாம் வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஓட்ஸ் விழுந்திருக்குதோ அங்கெல்லாம் பிஜேபி ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிறது மேட்ச் ஆகுது அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்கிறோம். இப்போ நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? ஆனால் மகாராஷ்டிராவோட முதல்வரான தேவேந்திர ஃபட்னாவிஸ் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முறைகேடுகள் நடந்திருக்கு, இந்தியாவில் வந்து வாக்குகள் திருடப்படுறதா வந்து இவர் சொல்கிறாரு ராகுல் காந்தி அவர்கள். ஆனால் அவருடைய மூளை தான் திருடப்பட்டிருக்கலாம், அல்லது அவர் மண்டைக்குள்ளே இருக்கிற சிப்பு வந்து காணாமல் போயிருக்கலாம், அதனால தான் அவர் வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, தேவேந்திர ஃபட்னாவிஸ் வந்து பயங்கர மூலக்காரர்னு சொல்கிறாரு இல்லையா, பெரிய புத்திசாலின்னு சொல்லிக்கிறார் இல்லையா. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், ஒரு டோர் நம்பர் வந்து 0வாக இருக்க முடியும்னு அவர் சொல்கிறாரு, ஒரு அட்ரஸ் வந்து ஹேஷாக இருக்க முடியும், ஒரு ஹைஃபனாக இருக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ வந்து ஏஜேகே அந்த மாதிரி பேரெல்லாம் வந்து ஒரு அப்பாவுக்கு பேராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஒரே வீட்டில் வந்து 80 பேர் வாழ முடியும், அந்த 80 பேரையும் நேரில் போய் பார்த்தா யாருமே இல்லாமல் இருக்க முடியும், இதெல்லாம் அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ இதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் யாருக்கு மூளை இல்லை அப்படிங்கிறது மக்களுக்கே தெரியும். ஓகே மேம், இறுதியாக இதுக்கு என்ன தீர்வாக வந்து இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இவ்வளோ ஒரு முறைகேடு நடந்திருக்கு, இந்த முறைகேடு வச்சு நமக்கு இன்னும் சந்தேகங்கள் வருது. அப்போ எல்லா விதமான இடங்கள்லையும் இந்த மாதிரி தான் ஏமாற்று வழி நடந்திருக்குமோ அப்படின்ற சந்தேகங்கள் ஒரு சாமானியனுக்கும் கூட எழக்கூடிய சூழலில் வந்து நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். இப்போ இதுக்கான தீர்வாக என்ன இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? தீர்வு வந்து மக்கள் கையில் தான் இருக்குது. ஸோ ஓட்டு போட்ட மக்கள், நான் ஓட்டு போட்டவர் பிரதமராக வர வேண்டும் அல்லது என்னுடைய எம்பியா வரணும் அப்படின்னு தான் அவர் ஓட்டு போட்டிருக்காரு. ஆனா அவங்க ஓட்டு போடுறதுல இப்ப மாற்றப்பட்டு அல்லது போலி வாக்காளர்கள் செலுத்தப்பட்டு வந்து நடந்திருக்கு இல்லையா? அப்போ மக்கள் நான் யாருக்கு ஓட்டு போட்டேனோ அவங்க அந்த என்னுடைய ஓட்டு திருடப்பட்டு வேற ஒருத்தர் வந்து அந்த இடத்துல உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு சொன்னா ஓட்டு போட்ட ஒவ்வொருத்தரும் தான் அதுக்கான பொறுப்பை எடுத்து அந்த வேலையில் இறங்கணும் இல்லையா? ஸோ ராகுல் காந்தியால் என்ன பண்ண முடியுமோ அதை அவர் பண்ணிட்டாரு. காங்கிரஸ் கட்சியால் என்ன பண்ண முடியுமோ முழுமையாக நாங்கள் இறங்கி அதுக்கான வேலைகளை செய்வோம். ஆனால் அதை தாண்டி ஓட்டு போட்ட ஒவ்வொருத்தரும் இறங்கி தெருவில் இதற்கான வேலையை செய்தால் மட்டுமே நம்முடைய ஜனநாயகத்தை மீட்டெடுக்க முடியும். சட்ட ரீதியாக எதுவும் நம்ம வந்து அணுக முடியாதா? இது
சட்ட ரீதியாக தான் எலெக்ஷன் கமிஷன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போ ஒவ்வொரு வெறுப்பு பேச்சையும் வந்து எதிர்க்கிறதுக்கு தேவையான அத்தனை அதிகாரமும் சட்டபூர்வமாகவே வந்து எலெக்ஷன் கமிஷன் கிட்ட இருக்குது. இப்போ அது பண்ணலை இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வெறுமனா வழக்கு போட்டுட்டு உட்காந்துட்டு, அந்த மாதிரி ஏற்கனவே வந்து எலெக்ஷன் கமிஷன் சம்மந்தமாக தேர்தல்கள் சம்மந்தமான பல வழக்குகள் வந்து எதுவுமே இல்லாமல் போயிருக்கு இந்த நாட்டில் இல்லையா? ஸோ நம்ம வந்து வெறும் எலெக்ஷன் கமிஷன் மட்டும் பிரச்சனைன்னு நம்ம சொல்லலை. நம்ம என்ன சொல்கிறோம், இந்த டெமோக்ரஸியை பாதுகாக்கக்கூடிய அத்தனை இன்ஸ்டிடியூஷன்ஸுமே கொலை பண்ணிட்டாங்க இவங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பாஜக அரசாங்கம் வந்து அத்தனை இன்ஸ்டிடியூஷன்ஸுமே கொலை பண்ணிட்டாங்கன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நீங்கள் எந்த ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு இந்தியா முழுக்க போனாலும் அது மக்களுக்காக வேலை செய்ய மாட்டேங்குது, மக்களுக்கு எதிராக வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம எந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம்னு சொன்னால் 110 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டோம். அதாவது மகாத்மா காந்தி இந்தியாவுக்கு வந்து இறங்கி 110 வருஷம் ஆச்சு. அப்போ எப்படி இருந்துச்சு? இந்தியாவில் எந்த இன்ஸ்டிடியூஷன்ஸும் எந்த அமைப்பும் மக்களுக்காக வேலை செய்யாது. எல்லாமே மக்களை சுரண்டுவதற்காகத்தான் வேலை செய்யும். எல்லாமே பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்காக, இந்திய மக்களை சுரண்டுவதற்காக தான் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு இல்லையா? அந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டோமா இல்லையா? அப்போவும் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இருந்துச்சு, அப்போவும் கோர்ட்ஸ் இருந்துச்சு. யாரை குற்றவாளின்னு சொன்னாங்க? மகாத்மா காந்தியை குற்றவாளின்னு சொன்னிச்சு அந்த கோர்ட்டெல்லாம் இல்லையா? இப்போ இன்றைக்குமே பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே வந்து மக்களுக்காக வேலை செய்யாமல் மக்களுக்கு எதிராக வேலை செய்யுது. அப்போது நம்ம கடமை என்ன? ஜனநாயகத்தினால் பலன் அடைந்த நம்முடைய தலைமுறை நம்ம தான் இப்போது வீதியில் இறங்கி இதை ஒரு நாளும் விடவே மாட்டோம், எங்களுடைய வாக்குரிமையை பறிப்பதை நாங்கள் விடவே மாட்டோம், எங்களுடைய நேருவும் காந்தியும் அம்பேத்கரும் பெற்றுத்தந்த இந்த சுதந்திரத்தை நாங்கள் விடவே மாட்டோம், இந்த ஜனநாயகத்தை நாங்கள் பலி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு யார் சொல்லணும்? நம்ம தான் சொல்லணும். ஏன் நம்ம சொல்லணும்? ஏன் நம்ம சொல்லணுங்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குது. ஏன்னா நம்ம தலைமுறையில் இருக்கக்கூடிய நம்ம தான் முதலாக தடுப்பூசி வழியாக நமக்கு ஆயுசு கிடச்சிது, நமக்கு தான் வந்து ஆஸ்பத்திரிகள் கிடச்சிது. யாருக்கு எதனால் ஆஸ்பத்திரி கிடச்சிது? ஜனநாயகத்தினால தான் நமக்கு ஆஸ்பத்திரி கிடச்சிது இல்லையா? ஸோ நமக்கு ஆஸ்பத்திரி கிடச்சிது, நமக்கு கல்வி கிடச்சிது, நமக்கு வேலை வாய்ப்புகள் கிடச்சிது, நமக்கு காரு கிடச்சிது, வீடு கிடச்சிது, நல்ல குடி தண்ணி கிடச்சிது. நம்ம வந்து 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் வந்து இடுப்பில் தண்ணிக்காக தேடி அலையலை. இப்போ நம்ம வீட்டு வாசலில் நமக்கு டேப்பில் தண்ணி வருது. இதெல்லாம் ஜனநாயகம் தானே நமக்கு கொடுத்தது. நம்ம சொல்லலாம் விஞ்ஞானம் வளர்ச்சி வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லலாம். அந்த விஞ்ஞான வளர்ச்சி ஒரு ஏழை எளிய மக்கள் வரை கொண்டு வந்து கொடுத்தது யார்? அதுதான் ஜனநாயகம் இல்லையா? இப்போ உங்களுக்கு ஒரு தடுப்பூசியாக இருக்கட்டும், ஒரு விலை உயர்ந்த மருந்தாக இருக்கட்டும், என்னென்னா இருக்கட்டும், அது ஒரு அரசாங்க மருத்துவமனை வழியாக ஒரு ஏழை மக்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தது யார்? ஜனநாயகம், நம்முடைய அரசியலமைப்பு. ஒரு 10.25 லட்சம் இலவச அரசு பள்ளி வழியாக காங்கிரஸ் அரசாங்கம் வந்து இவ்வளோ பள்ளிகள் கல்லூரிகள் கட்டிச்சு அப்படின்னா எதனால்? அதுதான் டெமோக்ரஸி, அதுதான் ஜனநாயகம். நம்முடைய அரசியலமைப்பு தான் நமக்கு கல்வி கொடுத்துச்சு, நம்முடைய அரசியலமைப்பு தான் நமக்கு வந்து ஆரோக்கியம் கொடுத்துச்சு, நமக்கு வந்து இன்றைக்கி மகிழ்ச்சியாக நம்ம எல்லாரும் பேசி பழகிட்டு இருக்கோம் இல்லையா, சகோதரர்கள் போல். இந்த நிலையே வந்து நம்மளுடைய அரசியலமைப்பு தான் கொடுத்துச்சு. அப்போது இந்த அரசியலமைப்பையும் ஜனநாயகத்தையும் கொல்வது என்பது நம்மை கொல்வதற்கு சமம், நம் பிள்ளைகளை கொல்வதற்கு சமம், நம்முடைய நல்வாழ்க்கையை கொல்வதற்கு சமம். ஸோ நம்ம நல்லா இருக்கிறோமா இல்லையா, நமக்கு அடுத்த தலைமுறையும் நம்முடைய குறை வாழ்க்கையும் நல்லா இருக்க போதா இல்லையா அப்படிங்கிறது இப்போ நம்ம எல்லாரும் சேர்த்து செய்யக்கூடிய போராட்டத்தில் தான் இருக்கே ஒழிய, திருப்பி வந்து வெறும் ராகுல் காந்தி மட்டும் எதனா பண்ணுவாங்க, காங்கிரஸ் மட்டும் எதனா பண்ணும், அவங்க எதனா கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டுக்குவாங்க, அவங்க எதனா பண்ணுவாங்க, நம்ம திரும்பவும் வேடிக்கை பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு முடிவை இந்த தலைமுறை எடுக்குமே. ஆனால் எந்த ஜனநாயகத்தினால் நாம் வளர்ந்தோமோ அந்த ஜனநாயகம் கண்ணு முன்னாடி செதில் செதிலாக கொல்லப்படுவதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம் என்றால் we don't deserve democracy, நாம் ஜனநாயகத்துக்கு தகுதியானவர்கள் இல்லை என்று தான் நம்ம வந்து முடிவு கட்டணும் இல்லையா? ஸோ வந்து யார் ஜனநாயகத்தினால் பலனடைந்தார்களோ அவர்கள் ஜனநாயகத்தை தனக்காக தன் குழந்தைகளுக்காக பாதுகாக்க வேண்டிய ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். இப்போ இந்த சுதந்திரமும் ஜனநாயகமும் எங்கேருந்து நமக்கு கிடச்சிது? 10,000 பேர் உயிரை விட்டு கிடச்சிது. வயிற்றுக்கு சாப்பாடு இல்லைன்னா கூட வந்து தெருவில் இறங்கி போராட்டம் பண்ணாங்க.
இப்போ வந்து இப்போ ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஜாலியன் வாலாபாக்ங்கிறது ஒரு காங்கிரஸ் மீட்டிங். நம்மை போன்ற சாதாரண மக்கள் காங்கிரஸுங்கிற ஒரு தளத்தில் ஒன்றிணைந்து ஒரு பெரிய போராட்டம் முன்னெடுத்தாங்க. அங்கே தான் ஆயிரக்கணக்கானவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அப்போ திருப்பி வீட்டுக்கு போகலையே, அப்படியே போய் நம்ம அடங்கி ஒடுங்கி உட்காரலையே. 1919 ஜாலியன் வாலாபாக் காங்கிரஸ் மீட்டிங்கில் படுகொலை நடந்த போதும் தொடர்ந்து காங்கிரஸ் போராடியதா இல்லையா? காங்கிரஸுங்கிற பேரில் யார் போராடினா? இந்திய மக்கள், நம்முடைய தாத்தாவும் நம்முடைய பாட்டியும் தான் போராடினாங்க. அப்போ அப்படி கஷ்டப்பட்டு கிடைச்ச இந்த சுதந்திரத்தை கண்ணு முன்னாடி செத்து போகிறத வேடிக்கை பார்த்துட்டு சும்மா உட்காந்துருக்க போகிறோமா? நம்மளாம் மனுஷங்களா? மனசாட்சி உள்ள மனுஷங்களா? ஸோ இந்த கேள்வியை தான் வந்து தலைவர் ராகுல் காந்தியுடைய நேற்றைய எக்ஸ்போஸ் வந்து நம்ம எல்லாருக்கிட்டையும் விட்டுட்டுருக்கு. ஸோ அவர் எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறது நம்ம ஒவ்வொருத்தரும் தான் முடிவு பண்ணணும். திரும்பவும் வேறு யாரோ தான் இதுக்கு வேலை பார்ப்பாங்க, நம்ம சும்மா உட்காந்துக்கலாங்கிற இது முடிவு மட்டும் நம்ம எடுக்கக்கூடாதுன்னு நம்ம எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன். ஓகே மேம், இவ்வளவு நேரத்தை செலவழித்து நீர்த்திரையோடு பல கருத்துக்கள் பகிர்ந்துருவீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.